இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வலிமா என்ன வீரா, அந்த விஜய்க்கு நம்ம இங்க இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்ற? அவ இங்க வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அவளுக்கு எப்படிக்கா தெரியும்? அதானே, அவ எப்படி? இப்ப என்ன பண்றது? இப்ப அதுவா முக்கியம். ஏய், அடுத்து என்னடி பண்ண போறோம்? ஆமா வீரா, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்கம்மா, அவ வரதுக்குள்ள நம்ம பத்திரத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாகணும். நமக்கு டைமே இல்ல. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் தேடலாம். சீக்கிரம் போய் பாருங்க. ஏய், நம்ம உள்ள போலாம். பாருங்கம்மா. திவா அண்ணே, ஊர்ல கலெக்ஷன்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கா? போயிட்டு இருக்கண்ணே. பசங்க வசூலுக்கு போனாங்களா இல்லையா? கேட்டியா? கேட்காம இருப்பேனா? அதெல்லாம் கேட்டேனே. இன்னைக்கு வர வேண்டிய வசூல்லாம் வந்துருச்சுண்ணே. நம்ம ஊர்ல இருந்தாலும் இல்லைனாலும் வேலை கரெக்டாக நடக்கணும். சரிங்கண்ணே. அப்புறம் அந்த ராமச்சந்திர குடும்பத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கடா. ராமச்சந்திரனா? யாருண்ணே? அதான்டா காவிரி டெக்ஸ்டைல் ஓனரு. அந்த ஆளா? சாதாரண பார்ட்டி கிடையாது, பெரிய பார்ட்டி, பெரிய பழக்க வழக்கமும் இருக்கு. அந்த ஆளுக்கு உதவி செய்யறதுக்கு 100 பேர் வந்து நிற்பான். அதனால அந்த கடையை டாக்குமெண்ட் பண்ற வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் பசங்கிட்ட சொல்லி அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்கான், வெளியே யாட்டெல்லாம் பேச்சுவார்த்தை வச்சிருக்காருன்னு விசாரிச்சு வைக்க சொல்லு. சரிங்கண்ணே, விசாரிக்கிறேன். டேய் கர்ணா, இங்க வா. டோ அந்த மூட்டையெல்லாம் வந்து இறங்கி இருக்கு பாரு. அதெல்லாம் நாளைக்கு காலைல கோயிலுக்கு போக வேண்டியதுப்பா. பின்னாடி ஸ்டோர் ரூம் இருக்கும், அங்கே கொண்டு போய் வை. பா பார்த்துப்பா, தேங்காய் பழம்லாம் அதில் தான் இருக்கு. என்ன மேலே சட்டையெல்லாம் அயன் பண்ணாமல் இருக்கு, போய் அயன் பண்ணி வை. நான் என்ன வேலைக்காரியா? இங்க வந்து அயன் பண்ணுங்கற? அதெல்லாம் முடியாது. என்ன சொன்னா செய்ய மாட்டியா? அந்த வீட்டில் எல்லா வேலையும் நீ தானே செய்வ. இங்க என்னால செய்ய முடியாது. வேணும்னா அயன் பண்ணி போடு, இல்ல கிழிச்சு போடு. எனக்கு என்ன வந்துச்சு? என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு இதெல்லாம் நல்லது இல்ல சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏங்க 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 நிறுத்துங்க. ஏங்க ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? உன் வேலையை பாரு. இல்ல நான் அதுக்கு சொல்லலங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீ என்ன மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பாருங்க, சமைக்க வந்தா சமைக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எங்களுக்குள்ள குறுக்கெல்லாம் வரக்கூடாது, புரியுதா? நான் தப்பாலாம் எதுவும் சொல்லலங்க. பண்றது எப்பா, நீ இந்த பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான்னா இங்க இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சலா தான் இருக்கும். நீங்க சண்டை போடுறதா இருந்தா உங்க ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடுங்க. வேலைக்காரன் சார், என்ன அடிக்கிறேன்னு மிரட்டுறீங்களா? எங்க அடிங்க அடிங்க, அடி பாப்போம், அடி. சண்டை போடாதீங்க. ஏய், சண்டை போடாதீங்க. சட்டையில இருந்து கையெடு. வேண்டாம். ஏங்க கையெடு. விடுங்க ப்ளீஸ். ஐயோ, மரியாதை இல்லாம சட்டையில கை வச்சிருக்க, கையெடு முதல்ல. போடாதீங்க. சொன்னா எடுக்க கேளுங்க. மாட்டேன். எடுன்னு. எடுக்க மாட்டேன். எடுறான்னு சொல்றேன்லடா. எடுக்க சொல்லிட்டு மாட்டேன். இருக்க, கையெடு கையெடு. திரும்ப திரும்ப என்னடா? ஏங்க, சட்டையில இருந்து என்னடா? கையிடுங்க. கையிடுங்க. ஐயோ, மாமா. யார் மேலடா கை வைக்கிற? நானும் பாத்துக்கிட்டே இருக்க, ஒரு தடவை சும்மா தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு கை பார்த்தல, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்டா. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இருக்கா?
இப்படி வெந்நீரை தூக்கி கையில கொட்டி இருக்கீங்க? நான் உங்களுக்கு தானங்க சப்போர்ட் பண்ணேன். தெரியாம. ஏங்க நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே போங்க. காட்டு. உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்ண வர சொன்னோமா? போங்க போங்க. தம்பி, யாரு? நான் இந்த வீட்ல சமையல் வேலைக்கு வந்திருக்கேன். என்ன வேணும்? நீ சாப்பிடவே இல்லையாமே, அதான் உனக்கு ஊட்டி விட்டுட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. அதை எப்படி சாப்பிடுவ? கையில இவ்வளவு அடிபட்டு இருக்கு, உன்னால எப்படி எடுத்து சாப்பிட முடியும்? நான் தான் வந்ததுல இருந்து பாக்குறேனே, இந்த வீட்ல எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யற. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்காவது உடம்புல தெம்பு வேணுமா? அதான் உனக்கு ஊட்டி விடலான்னு வந்தேன். இல்லை கொடுங்க. அட இருக்கட்டும், ஆக்கட்டு. சாப்பிடு. இந்தா. சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்குல்ல? ஏன்னா சாம்பார் நான் வச்சதா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிடு. என்னப்பா கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு? சாம்பார் காரமா இருக்கா? இந்த தண்ணி குடி. இல்லை இல்லை. அப்புறம் என்னாச்சு? ஏன் அழற? என்னப்பா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, ஏன்பா அழற? இல்லைங்க, எனக்கு இந்த மாதிரி யாரும் ஊட்டி விட்டதில்லைங்க. அதானா? இந்தா, உன் அம்மா உனக்கு ஊட்டி விட்டுருப்பாங்கல்ல. யாரு ஊட்டினா என்ன, ஊட்டலன்னா என்ன? அம்மாவை விடவா? இல்லை அம்மா ஊட்டினது இல்லையா? இல்லை, எனக்கு அம்மாவே இல்லை. அம்மா எப்போ? தெரியல, நான் அவங்கள பார்த்துருக்கேன் கூட தெரியல. அவங்க முகமே எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க.